சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, இன்றைக்கு நாம் மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இரண்டு தரப்புமே பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அமெரிக்காவை நம்ப போவதில்லை, அமெரிக்காவோடு எங்களுக்கு எந்த இணக்கமும் இல்லை, புரிதலும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இதற்கிடையிலே ஹெர்முஸ் வளைகுடா இன்றைக்கு ஆயில் விவகாரத்தில் உலகத்தில் பெரும் பேச்சாக மாறியிருக்கிற விஷயத்தில் ஹெர்முஸை தாண்டி பாபல் மந்திர் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பகுதியும் தற்போது கொதிநிலையை அடைந்திருக்கிறது. இந்த பாபல் மந்திர் தாக்குதற்கு ஹவுதிகளுக்கு ரொம்ப இயல்பான ஒரு வழிவிடக்கூடிய ஒரு நிலை. இந்த விவகாரத்தில் தற்போது ஹெர்முஸ் வளைகுடாவில் ஏராளமான கப்பல்கள் தேங்கியிருக்கிற நிலையில் நேற்றிரவு 1000 இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக இன்று காலை இதுவரை வீசப்படாத சிஜ்ஜீல் 2 சிஜ்ஜீல் 2 அப்டேட்ஸ் ஆனக்கூடிய ஒரு புதிய நியூ வெர்ஷன், அதில் கிளஸ்டர் பாம்கள் எல்லாவற்றையும் கொள்ளக்கூடிய நீண்ட தூர 2200 220 அதாவது 2200 கிலோமீட்டர்களை எட்டக்கூடிய ஈரானிலிருந்து இஸ்ரேலை தாக்கி அது ஒரு மேனவரபிள் டான்சிங் பலிஸ்டிக்ஸ் மிசைல். இவற்றில் 2 வார்ஹெட்ஸ் இருக்கிறது. அந்த வார்ஹெட்ஸில் டன் கணக்கில் வெடிமருந்துகளை எடுத்து சென்று கிளஸ்டராக உருமாறி பெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதற்கு எரிகள் என்று பெயர். சிஜ்ஜீல் என்று சொன்னால் அதற்கு எரி கற்கள் என்று கூட ஒரு பெயரை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஐஆர்ஜிசியினுடைய நடவடிக்கைகள் கடுமையான ஒரு உக்கிரமான போக்கை அது அடைந்திருக்கிறது என்று தான் நாம் இப்போது பார்க்கணும். ஏன்னு கேட்டால், ஐஆர்ஜிசி பெஞ்சமின் நெத்தன்யாகை படுகொலை செய்வேன், அவன் எங்கிருந்தாலும் தப்பிவிட முடியாது என்று அவர்கள் மிக ஆக்ரோஷமாக தனது கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஏற்கனவே சில நாட்கள் பெஞ்சமின் கொல்லப்பட்டார் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு காபி ஷாப்பில் ஆர்டர் கொடுத்து காஃபியை குடித்து பேசுவது போன்று படம் வெளியாகி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், அவருக்கு எதுவும் ஆகவில்லை என்று கூட செய்திகள் வந்திருப்பது. இருந்த போதிலும் நெட்டிசன்கள் வழக்கமாக அதை ஏஐ தொழில்நுட்பம் என்று அவர்கள் கடாசி வருவதையும் விளாசி வருவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், அமெரிக்கா யார் கை ஓங்கியிருக்கிறது என்று நாம் இப்போது பார்க்க வேண்டும். சுருக்கமாக உங்களிடத்தில் இதை நான் சொல்ல போகிறேன். நம்முடைய பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் தங்கள் மனோ இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி நான் இன்றைக்கு எனக்கு வேண்டியது ஒன்றை பேசினால் நாளை அது பொய்ப்பித்து போய்விட்டால் அது நமது செய்தியினுடைய நம்பகத்தன்மையை பால்படுத்திவிடும். அதனால் உண்மையிலேயே இன்றைக்கு வெற்றி பெறுவது யார் என்றாலும் அமெரிக்காவினுடைய வல்லாதிக்க சக்தி ஈரானோடு ஒப்பிடும்போது எத்தனையோ மடங்கு பெரியது. அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், இராணுவம், ரெடார் சிஸ்டங்கள், அவர்களுடைய தரைப்படை, கப்பல் படை, இன்னும் ஆகாயப்படைகள், இன்னும் நமக்கு அறியாத பல பல நுணுக்கமான கேமராக்கள், மின்காந்த அலைகளின் மூலமாக தாக்கி அழிப்பது, எத்தனையோ பயோமெட்ரிக் அவர்களுடைய இருக்கக்கூடிய பல வெப்பன்ஸ் தாக்குதல்கள், இதையெல்லாம் நாங்கள் அளவிட முடியாது. அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் அவ்வளவு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டது. ஆனால் எந்த வளர்ச்சி இருந்தாலும் இதனை எப்படி ஈரான் எதிர்கொள்ளப் போகிறது? 47 வருஷமாக ஈரான் வறுமையிலும் தடை செய்யப்பட்ட பொருளாதார மண்டலத்துக்குள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யப்பட்ட ஆயில்களை கூட அவர்களுக்கு உற்பத்தி செய்ய இடமில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வசதியான காலம் என்னவென்றால்,
அந்த தேசமும் தேசத்தினுடைய இயற்கை சூழலும் அமெரிக்காவை இன்றைக்கு தண்ணி காட்ட செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், அந்த நாட்டினுடைய பெரிய மலைகள், காடுகள், பாலைவனங்கள், கடலும் கடல் சார்ந்த இலைகளும், மலைகளும் மலைகள் சார்ந்த இடங்களும், கடலும் கடல் பகுதிகளும், பாலைவனங்கள், அது மட்டுமல்லாமல் தரைநிலை பகுதிகள், இப்படி மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய பல நிலைகளில் அங்கே ஒரு மாறுபட்ட களச்சூழல். இப்போது அமெரிக்கா இப்பொழுது தாக்குதலை நடத்த அடையாளம் காண சிக்கல் என்ன? அவர்களுக்கு கிடைத்த சில சிக்கல்கள், அமெரிக்கா குண்டு தாக்குதல்களை நடத்திய விமானப்படை தளங்களில் 3D வழியாக வரையப்பட்ட சித்திரத்தின் வாயிலான போலி விமானங்களை, போலி டேங்கர்கள் படங்களில் அவர்கள் குண்டுகளை வீசினார்கள். உண்மையில் அது அவர்களால் பாதுகாப்பாக இல்லை. அது விமானப்படை தளமும் இல்லை, டேங்கர் தளமும் இல்லை என்ற செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்புள் மிசைலை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி நமக்கு சராசரியாக எழும். எதிலிருந்தாலும் கண்டுபிடித்து நுணுக்கமாக அழிக்கும் ஆற்றல் பெற்ற அமெரிக்கா ஏன் ஒரு சிறிய தேசத்தோடு அவர்கள் மல்லு கட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். நுணுக்கமாக ஆயத்துல்லா கமேனியிலிருந்து அனைத்து தலைவர்களையும், ஹசன் நஸ்ருல்லாஹில் இருந்து பாதி ஷுக்ருல், இஸ்மாயில் ஹனி, எல்லாவற்றையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருந்தார்கள். கடந்த ஜூன் மாதம் நடந்த போரில் 12 சயின்டிஸ்ட்லேருந்து 42 பேர், அன்றைக்கு இந்த போர் ஆரம்பித்த காலையிலே உச்சபட்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு 48 இராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் எல்லாருமே உலகம் அறிந்த முகத்தில் எல்லாரையும் காலி செய்து விட்டார்கள். இப்படி என்றால் இன்றைக்கு அவர்களிடத்தில் இருப்பது 3 பேர். நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் உலகம் தெரிந்த தலைவர்கள். அலி லாரிஜானி, அதே போன்று மசூஸ் பெசஸ்கியான் மற்றும் அப்பாஸ் அராகச்சி. இந்த நிலையில் நமக்கு ஏற்படுகிற ஒரு சந்தேகம் என்னவென்றால், இத்தனைக்கு துணிவாக பேசுவதற்கும் 5 ஆண்டுகள் இல்லை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் போர் செய்ய தயார் அப்படின்னு எல்லாரும் உரத்த குரலில் சொல்வதற்கு காரணம் என்ன என்கின்ற தகவல் இப்போது கிடைத்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் உச்சபட்ச குண்டு, ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச குண்டு வீசக்கூடிய ஒரு ஆயுதங்கள் என்னவென்றால் B2 பாம்பர்ஸ் என்று அழைக்கக்கூடிய GBU-57 குண்டு வீச்சு பங்கர் பஸ்டர்கள். இது ட்ரில் செய்து ஆழமான ஒரு நிலைக்கு செல்லும். அதனுடைய ஒட்டுமொத்த அந்த ட்ரில் அளவு என்பது 60 மீட்டர். ஆனால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலக்கீழ் சிட்டி, மிலிட்ரி பேஸ், ஆர்சனல் குடோன்கள் மற்றும் ஆயுத குடோன்களை தாண்டி ஏவுகணை சிட்டி என்று சொல்லக்கூடிய மிசைல் சிட்டிஸ் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட், மலைகளுக்கு கீழ் மனிதர்களால் அடையாளமும் காண முடியாது, உள்ளே நுழையவும் முடியாத அளவிற்கு ஒரு இயற்கை அரண்களால் சூழப்பட்டிருக்கிறது. இவை சாதாரண உதிர்ந்து போகிற கற்களும் அல்ல, அனைத்தும் கிரானைட் மலைகள் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர்கள் 60 மீட்டருக்கு அங்கிட்டு அது செல்லாது. ஆகவே அவர்கள் அடி ஆழமான பகுதிகளில் இருந்து கொண்டு 500 மீட்டருக்கு கீழ் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணைகளை பாதுகாத்தும் அவர்கள் அங்கே இருப்பதனால் எந்த சேதாரமும் இல்லை. அவர்கள் வெளியே மொபைல் டிரைவ், அதாவது சொல்லப்போனால் நகர்த்தக்கூடிய ஏவும் கருவிகளின் மூலமாக மேற்பரப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் குண்டை இலக்கை நோக்கி ஏவுகணைகளை வீசி அதற்கு பிறகு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆக அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருப்பது இந்த மலைகளுக்கு கீழான ஏவுகணை தளங்கள், அதற்கு கீழ் இருக்கிற பொருட்கள். ஆகவேதான் மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள தெஹ்ரானிலிருந்தும் மற்றும் நகரங்களிலிருந்தும் அவர்கள் வெளியேறி கொண்டு விட்டார்கள். நாட்டின் பல பகுதிகளுக்கு அவர் சென்றிருக்கிறார்கள். தரைத்தள பகுதிகளிலே அவர்கள் வசிக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்ப்பது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் நிறைந்த சேட்டலைட்டுகள் கூட அந்த இடத்தை அடையாளம் காண முடியவில்லை.
உதாரணத்திற்கு மலைகளுக்கு மேலாக காட்சியளிக்கும் அவைகள் திடீரென பிளந்து அதற்குள்ளிருந்து ஏவுகணைகள் வீசப்பட்டு பின்பு மூடப்பட்டு விடுமாம். இதுவும் கூட அதற்றால் கண்டுபிடிக்க முடியாத செயற்கையான சில விஷயங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு கீழே குண்டு போட்டாலும் ஒன்றும் ஆகாத அளவில் அவர்கள் இந்த தைரியத்திற்கு காரணம் ஒன்று. இரண்டாவது தைரியத்திற்கு காரணம், இதுவரை அவர்கள் என்னதான் வீசினாலும் நூற்றுக்கணக்கில் சேட்டலைட் கனெக்ஷனை வைத்திருக்கும் சீனா செய்மதி படங்களின் மூலமாக அவர்களுக்கு தரவுகளை துல்லியமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க கப்பல்களின் நிலை, வீரர்களின் நிலை, அவர்களுடைய மற்ற ஒரு மூவிங், இதையெல்லாம் வழங்கி கொண்டிருப்பதனால் மிக எளிதாக அந்த டார்கெட்டின் மூலம் இஸ்ரேல், டெல்லவீவ் போன்ற நகரங்களையும் மத்திய கிழக்கின் பல அமெரிக்க தளங்களையும் அவர்கள் தாக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. மூன்றாவது, ரஷ்யா ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது. நேற்று வந்த தகவல். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உளவாளிகள் உளவு அறிந்துதான் இவற்றை சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு இஸ்ரேலுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப முக்கியமானவர், கோலான் அவர் பெயர். ஆக இப்படி ஆட்களை தூக்கக்கூடிய அளவிற்கு துல்லியமாக தாக்குதல் நடத்துவதால் தான் பெஞ்சமின் உயிர் தப்பி இன்றைக்கு பெரும் பேச்சு பொருளாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். இதை யார் காட்டி கொடுத்தாலும் யார் காட்டி கொடுக்காவிட்டாலும் அந்த இலக்கை தாக்க முடியாது. வீசப்படுகிற ஏவுகணைகளோ அல்லது போடப்படுகிற பங்கர் பஸ்டர்களோ அதனுடைய இலக்கை கடந்து செல்ல முடியாது. இவ்வளவுதான். 60 மீட்டர் வரைக்கும் அது வெடிக்கலாம். அதற்கு கீழ் 500 மீட்டருக்கு ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாது என்றும், அதற்கு கீழ் அந்த அப்சார்பர், அதாவது மிதவைகளை போன்று செய்து மேலிருந்து வீசுகிற குண்டுகளினால் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற தொழில்நுட்பத்தில் அவர்கள் புதைத்து வைத்திருப்பதையும் சொல்லப்படுகின்றது. இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். இரண்டாவது பெரிய சிக்கல் இயற்கையாக அவர்களுடைய ஆயுதம். மற்றொரு சிக்கல் ஹெர்முஸ். ஹெர்முஸ் என்னவென்றால் அது செலோ வாட்டர் என்று சொல்லக்கூடிய ஆழமற்ற ஆழமான பகுதிகளில் எல்லா கப்பல்களையும் அனுமதிக்க ராஜ்ய ரீதியாக அவர்கள் முடிவெடுத்திருப்பதை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சொன்னதும், ஏற்கனவே வெற்றி சாவடல்களை செய்து கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வார்த்தைகள் உலகின் அனைத்து கப்பல்களுக்கும் தம்முடைய இராணுவம் பாதுகாப்பை வழங்கும் என சொல்லி பல மணி நேரம் பல நாட்கள் ஆன பின்பும் எந்த கப்பலையுமே அவர்கள் பாதுகாப்பாக சொல்லவில்லை. காரணம் அவர்களுடைய பொய்மை, அவர்களுடைய இயலாமை. தற்போது 5000த்திற்கு மேற்பட்ட டெல்டா ஃபோர்ஸை கொண்டு இறக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அந்த டெல்டா ஃபோர்ஸ் வந்தாலும் ஹெர்முஸினுடைய கப்பல் கடல் தளத்தில் பெரும் போர் உயிர் பலிகள் பயங்கரமாக இருக்கும் என்றும், 1 மில்லியனுக்கு மேற்பட்ட கன்னி வெடி குண்டுகள், ட்ரோன்கள் மற்றும் அடியாளத்தில் பதுக்கி வைத்திருக்கப்படக்கூடிய விசை படகுகள் இதெல்லாம் அமெரிக்காவை துவம்சம் செய்யும் என்றும் ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கிறது. ஹெர்முஸில் சமாதானம் இல்லாமல் ஏனைய கப்பல்கள் செல்வதை அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இந்தியா போன்ற நாடுகளில் 2 கப்பல்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு மைனஸ். பெரும் போரை நடத்த 75,000 இராணுவ வீரர்கள் தேவை அமெரிக்காவுக்கு. ஆனால் அவர்களில் அது வாய்ப்பில்லை. 5000 பேர்களை கொண்டு வந்து இறக்கினாலும் இவர்கள் ஒரு பெரும் படை, அதனை தாக்கி அளிக்கலாம் அல்லது கடும் போர் நடக்கலாம். இது ஹெர்முஸை பற்றியது. மூன்றாவது விவகாரம், ராஜ்ய ரீதியாக 2 நாடுகளும் கெப்ட் அலோன் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி. உங்களுக்கு வந்ததை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நாங்கள் ஏன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் சொல்லிட்டாங்க, அதே போல் சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்க, ஸ்பானிஷ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகள் சொல்லலை, மௌனமாக இருக்கிறாங்க. ஜப்பானும் யூகே மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகள் யாருமே ஆதரவு இல்லாத நேரத்தில் இவர்கள் நேட்டோ அலையன்ஸினுடைய ஆதரவையும் அவர்கள் பெற தவறிவிட்டார்கள். மிக முக்கியமாக மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய பொருளாதார நெருக்கடி. அமெரிக்காவினுடைய ஒற்றை சார்பில் பல லட்ச கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்த சவுதி அரேபியா, கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் தங்களுக்கு ஆயுதங்களை கேட்கிறார்கள். தங்களை பாதுகாக்கவும் கோருகிறார்கள். ஆயுதங்கள் தங்களுக்கே இல்லாத பட்சத்தில் அமெரிக்கா எப்படி கொடுக்க முடியும்? அமெரிக்கா மௌனமாக இருப்பதால்
அவர்கள் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்னொரு விவகாரத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். மிக முக்கிய அடுத்து எண்ணெய் வளம் மிக்க கார்க் தீவில் குண்டுகளை போட வாய்ப்புண்டா என்ற ஒரு கேள்வி எழும். அப்படி போட்டால் கர்க் என்பது 79% ஈரானுடைய பொருளாதார நிலைப்பாடு கொண்டது. 5000 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இது கத்தருடைய கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் ஒரே நேரத்தில் 10 ராட்சச கப்பல்களின் மூலமாக ரீஃபில் பண்ண முடியும். அதாவது மீண்டும் 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 எண்ணெய்களை அதுக்குள் சேகரிக்க முடியும், கடத்த முடியும். இவற்றில் போட்டால் சீனா அடி வாங்கிவிடும் என்ற ஒரு அச்சம் இருந்தாலும் அமெரிக்கா அந்த கர்க் பகுதிகளில் இராணுவ தளங்களை மட்டுமே தாக்கியதாகவும் எண்ணெய் வளங்களை அவர்கள் தாக்காததற்கு காரணம், ஒருவேளை தாக்கப்பட்டால் ஏவுகணை தளங்களிலிருந்து பாயும் எண்ணெய்கள் மத்திய கிழக்கே நாசம் செய்துவிடும். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது? ஏவுகணை தளங்களிலிருந்து வீசப்படுகிறது எண்ணெய் தளங்களை மட்டுமல்ல, இங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைத்து துறைமுக நகரங்களையும் துறைமுகங்களையும் நாங்கள் காலி செய்து விடுவோம் என்று அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை. ஆக அமெரிக்கா பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்பட்டு கொண்டு விட முடியாத விஷயம். இப்போது ஈரான் சொல்வது, இனி வரக்கூடிய காலங்களில் மணி டிரான்சாக்ஷன் யுவானில் மட்டும் இருக்க வேண்டும் என்று, சீனா தனது நெருங்கிய நண்பன் என்றும் சீன பணத்தின் மூலமே நடக்க வேண்டும் என்றும், அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை காலி செய்துவிட்டு தனது நாட்டிலே போய் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபரோ பேசி கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எதுவும் செய்த மாதிரி இல்லை. படைகள் இறக்கினால் அவர்களுக்கு பெரும் அழிவு வரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, வடகொரியாவிலிருந்து 10 மிசைல் பெலிஸ்டிக்ஸின் மூலம் தாக்குதலை ஜப்பான் கடல் எல்லைகள் நடந்தது. இப்பொழுது வடகொரியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற அளவிற்கு இவர்கள் மூவ் பண்ணுகிறார்கள். இதனில் இவர்களுடைய பலவீனம். இப்பொழுது பலவீனத்தின் பால் சவுதி அரேபியா, UAE, இஸ்ரேல், கத்தர், குவைத், பஹ்ரைன், ஓமன், இதை போன்று ஜோர்டான், எல்லா நாடுகளும் ஆயுதங்களை கேட்கிறார்கள். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை நேற்று இரவு தாக்கிய தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலை நோக்கி சிஜில் 2 என்கின்ற நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் மூலமாக தாக்கியிருக்கிறார்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தாக்குதலின் மூலமாக பெரும் நாசத்தை இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் மொசாத்துக்கும் அரச தலைமைக்கும் இராணுவ தலைவர்கள் இஸ்ரேல் சமீர், அது மாதிரி டேவிட் பர்னே மற்றும் இஸ்ரேல் கட்சிக்கிடையே நிர்வாக ரீதியான மோதல் வெடித்திருக்கிறது. பென்கூரியன் விமான தளங்களில் மக்கள் பொருட்களை நாசம் செய்கிற காட்சி வெளியாகி இருக்கிறது. இப்போது இதற்கிடையிலே துருக்கி, இந்தியா போன்ற நாடுகள் அவர்களோடு இணக்கம், இந்தியா விவகாரத்துறை அமைச்சகம் இணக்கம், இந்தியாவிற்கு வந்த பஹ்ரேலி போன்றவர்களும் இந்தியா எங்கள் நண்பன் என்று சொல்லியிருக்கிறார். 2 கப்பல்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 92,500 லட்சம் டன் அளவிற்கு கேஸ் நம் நாட்டிற்கு வருகிறது. துருக்கி என்ன சொல்கிறார் என்றால், இஸ்லாத்தில் 2 வேதனைகள் அல்ல, ஒருவர் முஸ்லீம், இதில் சியா முஸ்லீம் சுன்னா முஸ்லீம் என்றெல்லாம் இல்லை, நாங்கள் அனைவரும் முஸ்லீம்கள் என்று திருப்பி சியா தலைமைக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து எங்களையும் தாக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜெர்மன் எங்களை தாக்க வேண்டாம், நாங்கள் போரில் இல்லை. இத்தாலி எங்களுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தம் இல்லை. சுவிட்சர்லாந்து இந்த போர் அநீதி. ஸ்பெயின் அநீதியிலும் அநீதி, உச்சபட்ச அநீதி. பிரான்ஸ் மௌனம், சென்ற கப்பல்களை திருப்பிவிட்டார்கள். ஜப்பான் பார்க்கலாம். அதே மாதிரி UK இங்கேயும் அங்கேயும் பேசிக்கொண்டு யாரும் ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்த தயங்குகிறதை பார்க்கின்ற போது ஈரானுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அமெரிக்காவுடைய பொய் சாவடல்கள் எத்தனை காலத்துக்கு துறக்கப் போகிறது? அவர்களுக்கு வலிமை இல்லை, ஆயுத பலங்களும் மௌனிக்க போயிருக்கு. இனி ஆயுதங்களை தயாரித்து வருவதற்கு 8 மாதம் 1 வருஷம் ஆகும். அது சரி வராது. பணப்பிரச்சனைகளும் நாளொன்றுக்கு பில்லியன் கணக்கில் செலவுகள். இதற்கு யாரிடத்திலே அவர்கள் பணத்தை வாங்க முடியும்? ஆக இந்த மாதிரி ஒரு களச்சூழல், ஒரு கடுமையான சூழல் சென்று கொண்டிருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய உயிர் விவகாரங்கள் அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் வெளிப்படையாக காஃபி குடித்திருக்கிறார். அதே போன்று இன்று காலை கிடைத்த மிக முக்கியமான தகவல், முஜ்தபா கமேனி அவர் இங்கு இல்லை, ரஷ்யாவில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றது.
இதையெல்லாம் யார் அறிவிப்பது, யாரிடத்திலே கேட்பது? சமாதானம் இருக்கிறதா என்றால் கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் சமாதானம் இல்லை. ஈரோப் நாடுகளும் சமாதானத்தில் ஈடுபட முடியாது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அவர்களும் விக்டிமைஸ்டாக இருக்கிறார்கள். பின்ன யார் இந்த சமாதானத்தை முன்னெடுப்பா? எப்போதும் சமாதானத்தை பேசுகிற களமாக எகிப்து இருந்தது. அவர்கள் மௌன நிலைக்கு போய்விட்டார்கள். கத்தர் தாக்குதலுக்கு உட்பட்டு விட்டார்கள். சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லோருமே இந்த போரில் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் நியாயம் வேண்டி. ஆக யூரோப் நாடுகளும் மத்திய கிழக்கு நாடுகளும் இல்லாத நிலையில் ஒரே ஒன்றுதான் இருக்கின்றது, சீனாவும் ரஷ்யாவும். அமெரிக்கா இன்னும் உடம்பு பிடியை பிடித்து கொண்டு ஈரானை பலகீனமாக்க அவர்கள் எண்ணும் காலமெல்லாம் அமெரிக்காவுக்கு இது நல்ல விளைவாக அமையாது. ஏனென்றால் ஈரான் எந்த எல்லைக்கும் போவதற்கு தயார். அவர்கள் வறுமையிலே ஒரு கவலம் சோறு தின்பவர்கள் இனி அதை அரை கவலத்தோடு நிறுத்தி கொள்ள முடியும். அமெரிக்கா அப்படி அல்ல. ஆகவே அமெரிக்கா இன்னும் மத்திய கிழக்கை ஆட்சி செய்ய நினைப்பதும், ஈரானை ஒடுக்க நினைப்பதும், மீண்டும் மீண்டும் இஸ்ரேலை காப்பாற்றி அங்கே வைத்து கொண்டு மீண்டும் தம்பட்டம் அடிக்க நினைப்பதும் அது சாத்தியமா என்றால் இந்த முறை சாத்தியமில்லை. ஏனென்றால் இஸ்ரேலை ஒழிப்பது அமெரிக்காவின் நிலைப்பாட்டின் மூலம் இஸ்ரேலை காப்பாற்றப்படுவதாக இருந்தாலும் ஈரானை காப்பாற்றுவது ஒரு கடமையாக ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் உரித்தாகிவிட்டது. இதை போன்று இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வடகொரியாவோடு அவர் பேச்சுவார்த்தைக்கு முனைகிறார். இதெல்லாம் பலகீனமான அமெரிக்காவின் போக்கைத்தான் காட்டுகிறது. இதுதான் இன்னைக்குள்ள தொடர்ந்து ராஜ்ய ரீதியாக செல்லக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.